நிஃப்டியே டவுன் ஆயிடுச்சு. நம்ம எடுக்க போற ஸ்டாக் ஏறுமான்ற பயம் உங்களுக்கு இருக்கா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இப்படின்ற மட்டும்லாம் டவுட் இருக்குல்ல, வாங்க உப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெமினைன் ஸ்டாக் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அது நிஃப்டி டவுன் ஆயிருந்தோம், ஃபெமினைன் ஸ்டாக் 7.5% ஏறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு 4 ஸ்டாக் தர போறோம். இன்னைக்கு வந்து NOCAL அப்படின்ற ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 195 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்ல ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. சரிங்களா, ரெகுலரா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாம இருந்தாங்க, இன்னைக்கு பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிகோ ரெமெடிஸ். சரிங்களா, ஸோ இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டே டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. சேம் டைப் ஆஃப் பிரேக் அவுட், ரொம்ப நாளா கடக்க முடியாத இருந்த ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு உடச்சிட்டாங்க. 310 வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெர் டூல்ஸ், இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ரொம்ப நாளா இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாம இருந்தாங்க, இன்னைக்கு உடச்சு 351 வரைக்கும் வந்திருக்காங்க. இதோட ஷார்ட் டேர்ம் டார்கெட் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்க லெவல்ல இருந்து இவங்க ஒரு 380 வரைக்கும் போவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயின் இரிகேஷன். ஸோ இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டே பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ 59 ருபீஸ்ல இருக்காங்க, 66 வரைக்கும் போவாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸை பத்தி ரெகுலர் அப்டேட் வேணுமா இல்ல உப்பு வேணுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. டட்டா, பை பாய்.